கடந்து வந்த பாதை யூடியூப் சேனல் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வார ராசி பலன் கோச்சாரம். மேச முதல் மீன வரையிலே வார ராசி பலன். முதலாவதாக மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு நிறைவான செல்வத்தை உண்டாக்கக்கூடிய வாரம். நினைத்த காரியங்கள் நன்மையுடன் முடியும். எதிர்பார்த்தபடியே நடக்கக்கூடிய நேரம். நல்ல ஒரு யோகத்தை இந்த வாரம் சிறப்பாக உண்டாக்கக்கூடிய வாரம் தான் இந்த மேசராசி நேயர்களுக்கு. வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பித்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த இடத்தில் சென்றாலும் காரியம் கைகூடக்கூடிய நேரம். உறவினர்லாம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நேரம். நம்மளுக்கு உறவினர்லாம் எந்த ஒரு நன்மை செய்ய மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்த உறவினர்கள்லாம் அந்த நன்மை செய்யக்கூடிய நேரம் இந்த ரிஷபராசிக்கு. உறவினர்களாக ஒரு நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். கொடுக்கல் வாங்கல நல்ல ஒரு யோகத்தை உண்டாக்கக்கூடிய வாரம். இந்த வாரம் துணிஞ்சு செய்யக்கூடிய வாரம், நன்மை உண்டாகக்கூடிய வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பு. மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுனராசினியர்கள் எந்த காரியத்தையுமே துணிஞ்சு செய்யலாம். ஆகுமா ஆகாதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற காரியமெல்லாம் இந்த மிதுன ராசிக்கு நன்மை உண்டாக்கக்கூடிய வாரம். எக்காரியத்தையும் துணிஞ்சு செய்ய மிதுன ராசிக்கு யோகத்தை உண்டாக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் வழிபாடு மிக சிறப்பித்தது. கடகராசி அன்பர்கள், கடகராசி நேயர்களுக்கு குறித்த காரியம்லாம் குறித்தபடி முடியும். மனசில் ஒரு கலக்கம், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு இந்த கடகராசிக்காரருக்கு ஒரு கலக்கம். துணிஞ்சு செய்யுங்க, அதனால் உங்களுக்கு எந்த ஒரு தவறும் வராது. நீங்கள் துணிஞ்சு செய்யலாம். காரியங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடிய நேரம். கடகராசிக்கு சிவன் வழிபாடு மிக சிறப்பு. சிம்மராசி நேயர்களுக்கு, சிம்மராசி நேயர்களுக்கு யோகமான வாரம் இந்த வாரம். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல யோகமான வாரம். கலக்கமே இல்லாமல் எந்த காரியத்தையும் துணிஞ்சு செய்யுங்க. காரியங்கள் இந்த சிம்மராசிக்கு வெற்றி உண்டாக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். சிம்மராசி நேயர்கள் சிந்திக்காமல் எந்த காரியத்தையும் துணிஞ்சு செய்யலாம். இந்த வாரத்தில் வெற்றியான யோகத்தை இந்த சிம்மராசி கொடுக்குது. உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பு தரும். கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசி நேயர்களுக்கு மனசில் இருந்த கலக்கம் ஒன்று இந்த வாரம் மாறுது. சிறு சிறு கலக்கங்கள் ஏற்பட்டிருந்து அந்த ஏற்பட்ட கலக்கம் இந்த வாரம் மாறுது. எதையும் கலங்க வேண்டாம். உங்களுக்கு எந்த ஒரு இடத்திலும் சிறப்பு உண்டாக்கக்கூடிய நேரம் தான். நண்பர்களாலேயோ அல்லது சொந்த பந்தத்தினாலேயோ உங்களோட ஒரு உதவி ஒன்று உங்களை தேடி வருது. அந்த உதவியை உங்களால் முடிஞ்ச வரை செய்யுங்க. உங்களுக்கு நன்மையை உண்டாக்கக்கூடிய வாரம் தான். உங்களை கேட்டு உதவின்னு வர்றாங்க, அந்த உதவியை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகும். இங்கே கன்னிராசிக்கார் எந்த ஒரு கலக்கம் வேண்டாம், துணிஞ்சு செய்யுங்க. நன்மை உண்டாக்கக்கூடிய வாரம் தான். உங்களுக்கு கலக்கங்கள் வேண்டாம், எதையும் தெரிஞ்சு செய்யலாம். உங்களுக்கு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு தருது. துலாம் ராசி நேயர்களுக்கு, துலாம் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாரம். ஆனால் சற்று யோசித்து இருக்கும். யோகம் வருது, நல்லது வருது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் சிந்திச்சு இறங்கிறது துலாம் ராசிக்கு மிக சிறப்பு தரும். துலாம் ராசி நேயர்கள் வணங்க வேண்டியது பைரவர் வழிபாடு மிக சிறப்பு தரும். விருச்சக ராசி அன்பர்களுக்கு, விருச்சக ராசி நேயர்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள்லாம் இனிமேல் மாறுது. சில குடும்பத்தில் ஏற்பட்டு வர சில பிரச்சனைகளும் இந்த விருச்சக ராசிக்கு மாறுது. சிறு சிறு சங்கடங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த சில சங்கடங்கள்லாம் இனிமேல் தீரக்கூடிய நேரம். இந்த வாரத்தில் விருச்சக ராசி என்பவர்கள் மீனாட்சி அம்மன் வழிபாடு மிக சிறப்பித்தார். தனுசு ராசி நேயர்களுக்கு, தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு சங்கடங்களும் இருந்தாலும் இந்த சங்கடங்கள்லாம் மாறுது. வெளியூர்லேருந்து தனுசு ராசிக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வருது. அவர் பொருள் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, இடம் வாங்கிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு யோகம் இந்த வாரத்தில் இந்த தனுசு ராசிக்கு வந்து சேரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு தரும். மகர ராசி என்பர்கள், மகர ராசி நேயர்களுக்கு மன சங்கடங்கள்லாம் இனிமேல் தீங்குறது. எதிர்பார்த்ததெல்லாம் எதிர்பார்த்தபடி நடக்கும். எண்ணிய காலத்தில் மனக்குழப்பமெல்லாம் வேண்டாம். துணிஞ்சு செய்யுங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, செய்யலாமா வேண்டாமா அப்படின்லாம் போட்டு குழப்பம் வேண்டாங்க. மகர ராசி நேயருக்கு ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாங்க, அந்த ஐடியா கொடுத்ததெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், நம்மளாம் அதை செய்யலாம் அப்படின்னு நினச்சி செய்யுங்க. மகர ராசிக்கு நன்மை உண்டாகக்கூடிய வாரம். எதையும் நீங்கள் பொருட்படுத்தாமல் இருக்கலாம். அந்த வாரத்தில் உங்களுக்கு அம்மன் வழிபாடு மிக சிறப்பு. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு எண்ணிய எண்ணமெல்லாம் நன்மை உண்டாகக்கூடிய நேரம் தான். கும்பராசி நேயர்கள் அதிகமாக எடுத்து கொடுக்க வேண்டாம், கம்மியாக செய்வது நல்லது. எதை கொடுத்தாலுமே அதிகமாக கொடுக்க வேண்டாம். 10,000 கேட்டாங்கன்னா 5,000 தான் இருக்குதுன்னு கொடு, தப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசி நேயருக்கு கொஞ்சம் இந்த வாரம் தாமதமாகத்தான் இருக்கும். ஆகையினால கொஞ்சம் சிந்திச்சு இறங்குறது, யோசித்து இறங்குங்க. இந்த கும்பராசிக்கு நன்மை உண்டாகும்.
உங்களுடைய ராசிக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக சிறப்பை தரும். இறுதியாக மீனராசி அன்பர்களுக்கு எந்த காரியம் கை கொடுக்கணும். மனக்கலக்கங்கள்லாம் உங்களுக்கு மாறக்கூடிய நேரம். உங்களுடைய ராசிக்கு எதை செய்தாலும் நன்மையே உண்டாகும். எதை பற்றி கலங்க வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிக சிறப்பு தரும். மீண்டும் உங்களை இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டி. செல்வராஜ் ஜோதிடர்.